بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق رسولنا النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. الحمد لله. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த ரபீஉல் அவ்வல் என்றாலே, என்றாலே ஒரு வசந்தம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு காலம் இது. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு இறப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் நடந்திருக்கு. எனவே எங்களோட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே வேற யாரும் அவர்களை போல பேசுறதுக்கு தகுதியானவங்க இல்லை. முழு விடயங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்த அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம். ஒவ்வொன்றாக குர்ஆனும் ஹதீஸும் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்திருக்கிறது. நபியுடைய பிறப்பு இறப்பு, நபியுடைய ஒவ்வொரு விடயங்களும் அங்க அவயங்கள் உட்பட பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட உண்மையான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலையை நாங்கள் சுமந்தவர்களாக மாறுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நபியுடைய முன்மாதிரியை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர் வரையில இன்னைக்கு ஒவ்வொரு அமைப்புகளில் ஒவ்வொரு இடங்கள்ல இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த உண்மையான அன்பு நபியுடைய கவலை என்ன? அந்த நபியுடைய கவலை, என்னுடைய உம்மத் ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு போகணும், எல்லோருமே சொர்க்கவாசிகளாக மாறிடணும் என்பதுதான் என்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலையாக இருந்துச்சு. என்னுடைய ஒவ்வொரு உம்மத்தும் சொர்க்கம் போகணும். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை தான். இதற்காகத்தான் அதுக்குரிய முயற்சிகள். நபி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, யாருக்கும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது, முழு பேரும் சொர்க்கவாசிகளாக மாறிடணும் என்பதுதான் நம்முடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை. தாயிஃப்ல இருந்து வர்றாங்க. தாயிஃப்ல இருந்து வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு காலில் ரத்தம் எல்லாம் தோயக்கூடிய அளவுக்கு செருப்பெல்லாம் நனைஞ்சி ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை பற்றி எங்களை எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்ட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கூட யாருக்கும் பதுஆ செய்யலை, யாருக்கும் அநியாயம் செய்யலை, யாருக்கும் அநியாயம் செய்யறத நாடு இல்லை. அந்த கஷ்டத்தை எந்த அளவுக்குண்டா பார்த்துட்டு இருந்த முத்ஐம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய காஃபிருக்கு கவலை வருது. நபியுடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு முத்ஐம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய காஃபிர் தன்னை அடிமையை கூப்பிட்டு ஒரு ஈச்சம்பழ கொலையெடுத்து, ஒரு திராட்சை கொலையெடுத்து கொடுத்து அனுப்புறார். கொண்டு போய் நபியிடத்துல கொடுத்துட்டு வாங்க, அந்த மனிதரிடத்துல கொடுத்துட்டு வாங்க, அவரை பார்த்த பாவமா இருக்குது. மேலானவர்களே, இப்படி ஒரு கவலை ஒரு காஃபிருக்கே வந்துச்சு. மேலானவர்களே, இவ்வளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்திலும் கூட, எல்லா மலக்குமார்களும் உதவிக்கு வந்த நேரத்திலும் கூட சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களுக்கு நீ எதுவும் செஞ்சு விட வேண்டாம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இவர்களுக்கு பின்னால் உள்ள சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? நபியுடைய கவலை ஒவ்வொரு உம்மத்தும் சொர்க்கம் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு 2 விடயம் இஷ்டம் கொடுக்கப்பட்டது. ஒன்று, என்னுடைய உம்மத்தில் அரைவாசி பேர் சொர்க்கம் போகணும், அல்லது நீங்க ஷஃபாஅத் செய்யணும். 2 சாய்ஸ், 2 இஷ்டம் எனக்கு தரப்பட்டுச்சு. அதில் ஃபக்தர்து ஷஃபாஅ, நான் ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்தேன் சொல்லி போட்டு சொன்னார்கள். இந்த ஷஃபாஅத்
யாரெல்லாம் இணை வைக்காமல் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பேருக்கும் இந்த ஷஃபாஅத் இருக்கு. அவ்வளவு நபியுடைய இரக்கம். என்னுடைய முழு உம்மத்தும் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதுதான் நம்முடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலை. இந்த நபியை நாங்கள் முன்மாதிரியாக எடுக்கலண்டா பெரிய நஷ்டம். எந்த அளவுக்குண்டா முழு நபிமார்களும் கைவிடக்கூடிய நேரம், முழு நபிமார்களும் ஷஃபாஅத் செய்யறதுக்கு எல்லாரும் தயங்கிடுவாங்க. கியாமத்துடைய நேரம், மஹ்ஷருடைய நேரம், எல்லாருமே ஓடுவாங்க. ஒவ்வொரு நபிமார்களிடத்துல ஷஃபாஅத் செய்யும்படியாக ஓடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நபிமார்களா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொருத்தருமே சொல்வார்கள், இல்லை நான் இதுக்கு தகுதி, லஸ்துஹுனாக்கும், நான் இங்கே தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் இவர்கிட்ட போங்கன்னு ஒவ்வொருத்தராக சாட்டுவாங்க. கடைசியாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அனலக்கும், நான் உங்களுக்கு சாட்சி, நான் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யறதுக்கு நான் தகுதி, நான் தான் ஷஃபாஅத் செய்வேன் என்று அல்லாஹ் இடத்தில் அப்படியே விழுந்து சிகிதான் செய்வாங்க. மேலானவர்களே, முழு பேருமே அந்த கியாமத்தில் நஃப்ஸி 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 நஃப்ஸி, என்ன பாதுகாக்கணும் என்ற கவலை இருக்கும் பொழுதே ஒரே ஒரு சத்தம் மட்டும், உம்மதி 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 உம்மதி, யா அல்லாஹ் ஏந்த உம்மதி, யா அல்லாஹ் ஏந்த உம்மதி, யா அல்லாஹ் இந்த உம்மத் சொர்க்கம் போகணும், இந்த உம்மத் சொர்க்கம் போயிடணும். இதுதான் அன்பு நபியுடைய கவலை. எனவே இந்த நபியுடைய கவலை, இந்த நபியுடைய துஆ தான் இன்று நாங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு செயலின் போதும் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், செய்யக்கூடிய தவறுகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பு எங்களுக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, இந்த நபியுடைய உண்மையான கவலையை நானும் நீங்களும் சுமக்கணும். இந்த நபியுடைய கவலை, அல்லாஹ் இந்த நபியுடைய துஆவால் எங்களை பாதுகாத்திருக்கிறான். இல்லாட்டி எங்களோட நிலைமைகள் எல்லாம் ஒவ்வொரு உருமாற்றப்பட்டு ஒவ்வொரு நிலைமையில நாங்கள் மாறி இருப்போம். மீன் சாப்பிட்றதை விட பெரிய பாவம், மீன் சாப்பிட்றது நாங்கள் செய்கிற பாவங்களை விட பெரிய பாவம் ஒன்றும் இல்லை. ஏனென்றா சனிக்கிழமை நாள் அல்லாஹ் தடை செஞ்சான், நீங்கள் மீன் பிடிக்க வானம். இந்த அல்லாஹ் செஞ்ச தடையை மாற்றம் செஞ்சாங்க. அந்த நாளில் மீன் பிடிக்க போனாங்க, அல்லாஹ் அவர்களை குரங்குகளாக மாற்றினான். அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் செஞ்சதுனால, அந்த மீனை சாப்பிட்டதனால, அந்த மீனை பிடிக்க போனதுனால இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும், இன்றைக்கு ஜினா செய்கிறது மீன் பிடிக்கிறத விட குறைஞ்ச பாவமா? விபச்சாரம் செய்கிறது மீன் பிடிக்கிறத விட குறைஞ்ச பாவமா? களவெடுக்கிறது மீன் பிடிக்கிறத விட குறைஞ்ச பாவமா? மேலானவர்கள், இவ்வளவு செஞ்சும் அல்லாஹ் எங்களை குரங்குகளாக வேற உருவங்களாக மாற்றாம எங்களோட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்றா இந்த அன்பு நபியுடைய துஆ. எங்கட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் உண்மையாக நேசிக்கணும். அந்த நபியுடைய கவலை எங்கட கவலையாக சுமக்கணும். இதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரிடத்திலும் பாடுபட்டு ஒவ்வொரு மக்களும் கவலைப்படணும், தொழுகையாளியாக மாறணும். இன்றைக்கு மக்கள் ஏதோ ஒரு நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எப்படித்தான் வாழணும் என்று தெரியாமல் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட மக்களுக்கு நாங்களும் ஒரு வழிகாட்டல் செய்யணும், ஒரு அமைப்பை நாங்கள் கொடுக்கணும். இவர்களுக்கு நல்ல வழியில் நாங்கள் நல்ல முறையில் அவர்களை தொழுகையாளியாக மாற்றணும். ஒரு அமைப்பில் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இதனால் இந்த ஹையத்துல் ஆலமீன் என்ற இந்த அமைப்பாளை மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு அமைப்பில் நல்ல நிகழ்ச்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை பார்த்தா நல்ல அமைப்பில் முன்னேற்றுவதற்கான வழிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பில் நாங்களும் மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய தொடர்புள்ளவங்களாக மாறணும், நபியுடைய உண்மையான கவலையை சுமக்கணும், எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் என்று உறுதி எடுப்போம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்திக் கொள்வான். உண்மையான நபியுடைய கவலையை சுமந்தவர்களாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹிடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹிடத்தில் இந்த நபியுடைய அன்பை எங்களோட உள்ளத்தில் கேட்போம். அந்த நபியை உண்மையான முறையில் பின்பற்றி அந்த நபியுடைய கவலையை சுமப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காலத்தை, ரபியுல் அவ்வலுடைய காலத்தை, உண்மையான வசந்தமுள்ள நபியுடைய கவலையை சுமந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.